மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு இனி வேற லெவல்ல இருக்க போகுது. சொன்னதை செய்த முதல்வர் விஜய் பதவியேற்ற முதல் நாளிலேயே அதிரடி காட்டியுள்ளார். குறிப்பாக பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இப்போது பேசு பொருளாகியுள்ளது. அது எப்படி இயங்கும், யார் யாரெல்லாம் இதில் இருப்பார்கள், முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்பது சாதாரணமாக ஒரு காவல் பிரிவு அல்ல. இது நேரடியாக முதலமைச்சரின் கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு உயர்மட்ட குழு. இதற்கு தலைமை தாங்க போவது ஒரு ஐஜி அந்தஸ்திலான அதிகாரி. அவருக்கு உதவியாக ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பி, 4 இன்ஸ்பெக்டர்கள், 8 சப் இன்ஸ்பெக்டர்கள் என ஒரு வலுவான டீம் இருக்கும். இவர்களுடன் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த 20 தேர்ந்தெடுத்த காவலர்களும் இதில் பணியாற்றுவார்கள். இந்த படை வெறும் அலுவலகத்தில் மட்டும் இருக்காது. பெண்கள் அதிகம் நடமாடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் குறிப்பாக இரவு நேரங்களில் பெண்கள் பணிபுரியும் ஐடி பூங்காக்கள் போன்ற பகுதிகளில் இவர்களின் கண்காணிப்பு மிக தீவிரமாக இருக்கும். குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே அதை தடுப்பதுதான் இவர்களின் முதல் வேலை. புகார்கள் மீது இனி காலதாமதம் கிடையாது. எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆபத்து என்றால் இந்த அதிரடிப்படை மின்னல் வேகத்தில் களமிறங்கும். பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்பது மட்டுமின்றி அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்யும் வரை இந்த படை அவர்களுடன் நிற்கும். இது வெறும் போலீஸ் ஆக்ஷன் மட்டும் கிடையாது. சமூக நலத்துறை மற்றும் கல்வித்துறையுடன் இணைந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு பணிகளையும் இவர்கள் மேற்கொள்வார்கள். சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தரப்பினரையும் ஒருங்கிணைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இதன் நோக்கம். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போலவே ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே பெண்களின் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து கோப்பில் கையெழுத்திட்டுள்ளார் முதல்வர் விஜய். சிங்கப்பெண் படை தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற உடனுக்குடனான அரசியல் மற்றும் சமூக செய்திகளை தெரிஞ்சு கொள்ள HKS வாய்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.